ஹேய் கைஸ், டாப் 10 டமால் டுமில் ஆப் வந்து உங்கள் ஃபோனுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு சில ஆப்பை வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த ஆப்லாம் என்னென்ன அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏற்கனவே நான் இந்த தொப்பி டிவி காமிச்சிருக்கேன். இந்த தொப்பி டிவியில் எல்லாமே உங்களுக்கு எல்லா ஷோஸும் எல்லா டிவிஸும் ஃப்ரீ தான். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி எந்த அளவுக்கு வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா, அதே மாதிரி நீங்கள் லைக் போடுங்க. நீங்கள் லைக் போடுறத வச்சு தான் என்ன சொல்கிறது கான்ஃபிடென்ஸ் வந்து பூஸ்டப் ஆகும். நீங்கள் வந்து லைக் போட்டிங்கன்னா தான் கான்ஃபிடென்ஸ் பூஸ்டப் ஆகும். வாங்க வந்து டாப் 5 ஆப்பை வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தொப்பி டிவி, செகண்ட் வந்து இந்த பிடிவியில் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வர எல்லா ஷோஸுமே வந்து ஃப்ரீ தான். அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பிடிவியில் வந்து எல்லாமே ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் லைவ் டிவி என்ன பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஸ்போர்ட்ஸுமே வந்து டிவியில் ஒளிபரப்பாகிற எல்லா ஸ்போர்ட்ஸுமே இதில் வந்து லைவாக ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டிடிவிக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா வந்து அமேசான் ப்ரைமில் இருக்க எல்லா சேனல்ஸும் எல்லா இதுவுமே நீங்கள் வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். எல்லா வீடியோஸும் எல்லா மூவிஸும் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த வீடியோ டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிடிவியும் இந்த டிடிவியும் வந்து வெறும் லிங்க்கை மட்டும்தான் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த லிங்க்கை எடுத்துகிட்டு போய் இந்த இதில் போட்டிங்கன்னா லிங்க்கை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இதுலேயே இன்பில்ட்டாக இருக்கிற பிளேயரில் வந்து ப்ளேவும் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அந்த லிங்க்கை எடுத்துகிட்டு போய் இந்த வீடியோ டரில் போட்டிங்கன்னா வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். வீடியோ டர் வந்து அந்த வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்த வீடியோவை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு ஆப்லேயும் வந்து நீங்கள் லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணிட்டு போய் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிமோரா கோ வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய நிறைய வீடியோ வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பில் இந்த ஃபிலிமோரா ஆப்பில் தான் வந்து நான் வந்து எடிட் பண்ணி போடுவேன். அதனால தான் அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல வீடியோஸாகவும் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறதுனா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், உங்களோட கருத்து என்னென்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஃபைல்ஸ் வந்து கூகுள் கம்பெனியோடது தான். நீங்கள் வந்து பயப்படாமல் இந்த ஃபைல்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபைல்ஸில் வந்து உங்கள் ஃபைல்ஸ் எவ்வளோ இருக்குது, உங்கள் மொபைலில் எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது அப்படிங்கிறத மொத்தமாக காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஃபைல்ஸ் மூலிமாவே நீங்கள் வந்து ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிசீவும் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இப்போ வந்து ஷேர் ரொம்ப ஸ்பீடு லோவாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஷேர் வந்து சரியாக யூஸே ஆக மாட்டேங்குது. அதுக்காக நான் வந்து சொல்யூஷனாக தான் இந்த ஃபைல்ஸ் ஆப் யூஸ் பண்ணேன். இந்த ஃபைல்ஸ் ஆப் ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் ஆகுதுங்க, சூப்பராக ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ரவுண்ட் லைட் ஆர்ஜிபி பற்றி நான் வந்து ஃபுல்லாக சொல்லி ஆகணும். இந்த ரவுண்ட் லைட் ஆர்ஜிபி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் தான், பட் செம்மையாக ஒர்க் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து லைவ் வால்பேப்பராக கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஓவர்லே ஸ்டாப் அதர் ஸ்டாப்னு சொல்லி இந்த பட்டன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, இந்த பட்டன் எனேபிள் பண்ணிங்கன்னா, இந்த பட்டன் எனேபிள் பண்ண உடனே எல்லா ஆப்லேயும் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து இந்த சைடில் இருக்க ப்ளூ கலர் லைட் இருக்குல்ல, சைடில் ஒரு லேயர் இருக்குல்ல, பாட்டம் லேயர், அந்த மாதிரி லேயர் வந்து உங்களுக்கு வந்து எல்லா இதுலேயுமே இருக்கும். நீங்கள் வந்து இப்படியே இங்கேயே வந்து கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், வேறு கலர் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த கலர் இப்போ வந்திருக்குல்ல, இந்த கலரோட பார்டரை வந்து நீங்கள் வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்டரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா சைடில் கேர்வாக வரும்ல, அந்த மாதிரி கேர்வாக வரும். அதே மாதிரி பாட்டமையும் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கேர்வாக வரும். அதுக்கப்புறம் உங்கள் கிட்டே நாச் ஃபோன் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். நாச் ஃபோன்னா இந்த நாச்சு, இந்த மாதிரி பெரிய நாச் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்காகவே இந்த ஃபோன் அந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதோட ரேடியஸ் வச்சு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எல்லாம் ஃபுல்லாக ரெட்டு வரணுன்னா ரெட்டு, எல்லா கலரையுமே இது வந்து டச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் சர்க்கிள் இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இது வந்து இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சைடில் சில ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா சைடில் இன்ஃபினிட்டி ஓன்னு சொல்லி சைடில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோனுக்கு வந்து இது யூஸ் ஆகும். அதில் கேமரா வந்து சைடில் தான் கொடுத்துருப்பாங்க, அதனால் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த இன்ஃபினிட்டி ஓலையே வந்து புதுசாக ஒன்று கொடுத்துருந்தாங்கல்ல, போக்கோ ஃபோன்லலாம் கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா வந்து இந்த
ரேடியஸில் ஒரு 2 நாட்ச் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி நாட்சுக்கும் இது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இன்ஃபினிட்டி டிஸ்பிளேக்கும் இது வந்து யூஸ் ஆகும். இன்ஃபினிட்டி டிஸ்பிளேயில் உங்கள் இது கேமராவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செட்டப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக யூஸ் ஆகும். அந்த மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணி அப்ளை கொடுத்தீங்கன்னா போதும், அப்ளை ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எந்த வால்பேப்பரில் இந்த மாதிரி வால்பேப்பரில் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வால்பேப்பரில் வச்சிடலாம். வால்பேப்பரில் வச்சுட்டு இந்த பார்டர்ஸோட கலரை கூட நீங்கள் வந்து அப்படியே இங்கேயே மாற்றிக்கலாம். எனி டைம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி எனி டைம் எரிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அதே மாதிரி அந்த சைடில் நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த செகண்ட் பட்டன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது வந்து எல்லா ஆப்புக்குள்ளேயும் வந்து இதோட டிஸ்பிளே காமிச்சிக்கிட்டு இருக்கும். நீங்கள் வந்து இப்போ பாருங்கள், இப்போ வந்து சைடில் மேலெலாம் இருக்குல்ல, அதே மாதிரி வந்து இதுக்குள்ளே எம்எக்ஸ் பிளேயருக்குள்ளே போனாங்களும் காமிக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபைல் மேனேஜருக்குள்ளே போனீங்கனாலும் எந்த ஆப்புக்குள்ளே போனீங்கனாலும் காமிக்கிறதுக்கு செகண்ட் பட்டன் அழுத்தணும். இதுவே வந்து ஃபஸ்ட் பட்டன் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் வால்பேப்பரோடு சேர்ந்து ஒர்க் ஆகும். வால்பேப்பரோடு வந்து இந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகும். இது வந்து ஹோம் ஸ்க்ரீனில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து லாக் ஸ்க்ரீனில் ஒர்க் ஆகாது. இதுவே செகண்ட் பட்டன் நீங்கள் வந்து 2வது பட்டன் கொடுத்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன்லேயும் ஒர்க் ஆகும். அவ்வளோதான் கைஸ். இந்த ஆப்பை வச்சு நீங்கள் வந்து ஜாலியாக யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் காமிச்சு பந்தா பண்ணிக்கலாம். என் ஃபோனில் மட்டும் இந்த மாதிரி இருக்குது பார்த்தில்ல அப்படின்னு சொல்லி. ஓகே கைஸ், பாய்.